தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் அமர்ந்திருந்த மாணவர்களை பார்த்து பேச ஆரம்பித்தார். மாணவர்களே, ஒரு மனிதரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இப்ப நாம பள்ளிக்கூடத்தை ஸ்கூல் அப்படின்னு சொல்றோம். ஆனா பள்ளி அப்படின்ற சொல்லே அவர் உருவாக்கிய அமைப்புல இருந்து தான் வந்துச்சு. ஆனா அது இன்னைக்கு இருக்கிற பள்ளிக்கூடம் மாதிரி இல்லாம ஒரு அமைப்பை உருவாக்குனாரு. அங்க எல்லாருமே சமம். ஏழை பணக்காரங்க, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்ன்ற வேறுபாடு கிடையாது. எல்லாருமே ஒரே இடத்துல அமர்ந்து அறிவை பெறுவாங்க. மேலும் அவரு உண்மையை நாம பார்க்கணும் அப்படின்னா 5 விரதங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மிக முக்கியமான கருத்து ஒண்ணு இருக்கு. ஒரு விஷயத்த பல கோணங்கள்ல பார்க்கணும் அப்படின்றது. நாம எல்லாருமே ஒரு யானை கதை கேள்விப்பட்டிருப்போம். பல குருடர்கள் ஒரு யானையை தொட்டு பார்த்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா அந்த யானை எப்படி இருக்குன்ற சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கருத்தை சொன்னது இந்த மகான் தான். உண்மை அப்படின்றது பல பரிமாணங்களை கொண்டது அப்படின்னு அவர் சொன்னாரு. இவ்வாறு அந்த ஆசிரியர் சொல்ல சொல்ல மாணவர்கள் அவர் யாராக இருக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள். பிறகு அந்த மாணவர்கள் அவர் யார் என்று கேட்க அந்த ஆசிரியர் சொன்னார், 2500 வருஷத்துக்கு முன்னால ஒரு இளவரசர் இருந்தாரு. அவருக்கு அரண்மனை, செல்வம், அதிகாரம் எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவருக்கு உண்மையான வாழ்க்கையுடைய அர்த்தம் தெரியல. ஒரு நாள் அவர் தன்னுடைய 30வது வயசுல எல்லாத்தையும் திறந்துட்டு உண்மையை தேடி போனாரு. இப்ப அவர் யாருன்னு தெரியுதா என்று ஆசிரியர் கேட்க மாணவர்கள் புத்தர் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த ஆசிரியர் சொன்னார், இல்ல இது புத்தரோட கதை கிடையாது, மகாவீரருடைய கதை என்று அவர் சொல்ல மாணவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த கதையை கேட்ட நீங்களும் புத்தர் என்று நினைத்திருப்பீர்கள். ஆனால் புத்தருடைய சமகாலத்தில் இருந்த மகாவீரருடைய கதையும் இதேதான். புத்தர் பற்றி தெரிந்த நமக்கு மகாவீரரை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும். இன்று இந்தியா முழுக்க பல வட்டி கடைகளையும் பல தொழில்களையும் நடத்தி வரும் ஜைன மக்களுடைய கடவுள்தான் மகாவீரர். தமிழகத்திலும் குறிப்பிடத்தக்க சமண மதத்தை பின்பற்றும் மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வணங்கும் அந்த கடவுளுடைய வரலாற்றை தான் இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். அவர் எப்படி பிறந்தார், எப்படி முக்தி கிடைத்தது, முக்திக்கு பிறகு அவர் சொன்ன விஷயங்கள் என்ன, அதிலும் முக்கியமாக அவர் சொன்ன 5 விஷயங்கள் என்ன என்று பல்வேறு விஷயங்களை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். வர்த்தமானர் என்று அழைக்கப்பட்டு இறுதியில் மகாவீரரான சமண மதத்தின் 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கருடைய வரலாறு தான் இந்த பதிவு. ஆகவே இந்த பதிவை பார்க்கும் முன்பு நம் டீப் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். கிமு 539 பீகார் மாநிலத்தில் உள்ள வைசாலிக்கு அருகில் உள்ள குந்த கிராமத்தில் சித்தார்த்தா மற்றும் திரிசலா தம்பதிகளுடைய மகன்தான் வர்த்தமானர். ராஜகுமாரி திரிசலா 14 மங்களகரமான கனவுகளை கண்டதாகவும் அந்த கனவுகளில் யானை, எருது, சிங்கம், திருமகள், மலர் மாலை, சந்திரன், சூரியன், கொடி, குடம், தாமரை குளம், கடல், தெய்வீக விமானம், ரத்தின குவியல், புகையில்லா நெருப்பு ஆகியவை தெரிந்தது என்றும் இந்த கனவுகள் ஒரு மகத்தான ஆத்மா தன் கருவில் வந்திருப்பதை அவர் உணர்ந்ததாகவும் சமண நூல்கள் சொல்கிறது. மகாவீரருடைய இயற்பெயர் வர்த்தமானன். இதற்கு செழிப்பை கொண்டு வருபவன் என்று பொருள். வர்த்தமானன் செல்வ செழிப்பான சூழலில் வளர்ந்த போதிலும் அவருடைய இளமையில் இருந்தே உலக இன்பங்களில் பற்றற்று இருந்தார். இவருடைய சிறு வயதில் ஒரு முறை அவரது நண்பர்கள் அவரை ஆழமாகிய விளையாட்டுக்கு அழைத்தார்கள். மரத்தில் ஏறி இறங்கும் பொழுது ஒரு பெரிய பாம்பு மரத்தை சுற்றி இருந்தது. அச்சத்தால் மற்ற குழந்தைகள் ஓடி போக வர்த்தமானர் அசையாமல் நின்று பாம்பை பிடித்து தூக்கி எறிந்தார். இவன் ஒரு மகாவீரன் என்று அவரது துணிச்சலை கண்டு மக்கள் வியந்தார்கள். கல்வியில் அவர் காட்டிய திறமை ஆசிரியர்களையே வியக்க வைத்தது. இளமை முதலே அவர் உணவில் கட்டுப்பாடு கடைபிடித்தார். உலக இன்பங்களில் ஈடுபாடு காட்டவில்லை. ஒரு இளவரசனாக அனைத்து வசதிகளையும் அனுபவித்தாலும் அவர் எப்பொழுதும் ஏதோ ஒன்றுக்கு ஏங்கினார். இந்த வாழ்க்கை அவருக்கு முழு திருப்தி அளிக்கவில்லை என்று அவர் ஏங்கினார். துறவரம் மேற்கொள்ளும் எண்ணம் அவருக்கு வந்தது. ஆனால் பெற்றோர்கள் உயிருடன் இருக்கும் வரை துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார். 28வது வயதில் அவரது பெற்றோர்கள் மறைந்தார்கள். இனி தன்னை கட்டுப்படுத்தும் காரணம் அவருக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அண்ணன் நந்திவர்த்தனர் இன்னொரு 2 ஆண்டுகள் தன்னோடு இருக்குமாறு கேட்டார். அந்த 2 ஆண்டுகளில் வர்த்தமானர் தினந்தோறும்
தனது செல்வத்தை ஏழைகளுக்கு பகிர்ந்தார். அதிகப்படியான செல்வம் சிலரிடம் குவிவதை அவர் விரும்பவில்லை. ஆன்மீக ஒழுக்கத்தில் அவர் ஏற்கனவே துறவியாக மாறியிருந்தார். வெறும் உடல் மட்டுமே உலகில் வாழ்ந்தது. அவருடைய 30வது வயதில் வர்த்தமானன் அவர் தனது உடைமைகள், குடும்பம் மற்றும் அரச பதவியை விட்டுவிட்டு துறவற வாழ்க்கையை மேற்கொண்டார். அடுத்த 12.5 ஆண்டுகள் அவர் கடுமையான தவம் மற்றும் தியானத்தில் ஈடுபட்டார். அந்த காலகட்டத்தில் அவர் உணவு, உடை மற்றும் உலக சுகங்களை முழுமையாக துறந்தார். கடுமையான சுய கட்டுப்பாடு, மன உறுதி மற்றும் அகிம்சை ஆகிய கொள்கைகளை அவர் தீவிரமாக கடைபிடித்தார். தனது 42வது வயதில் வர்த்தமானன் பீகாரில் உள்ள ஜிம்பி கிராமத்திற்கு வெளியே ரிஜுபாலிகா நதிக்கரையில் உள்ள ஒரு சால்மரத்தின் கீழ் கைவல்ய ஞானம் எனப்படும் முழுமையான அறிவை பெற்றார். இந்த ஞானம் அவருக்கு பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலை அளித்தது. ஞானம் பெற்ற பிறகு அவர் மகாவீரர் என்றும் ஜீனர் என்றும் அழைக்கப்பட்டார். மகாவீரர் என்றால் பெரிய வீரன் என்றும், ஜீனர் என்றால் வென்றவர் என்றும் பொருள். எதை வென்றார்? அவருக்குள் இருந்த உள் எதிரிகளான பற்று மற்றும் பேராசை போன்றவற்றை வென்றதை இது குறிக்கிறது. மகாவீரருடைய காலகட்டமும் புத்தருடைய காலகட்டமும் கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இருவரும் ஞானமடைந்த கதையும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு சிறிய வேறுபாடு என்னவென்றால், புத்தர் சுயமாகவே ஒரு சில விஷயங்களை புரிந்து தெரிந்து ஞானமடைந்தார். ஆனால் மகாவீரருக்கு சொல்லப்படும் வரலாற்று கதைகள் அவர் 24வது தீர்த்தங்கரர் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஏற்கனவே 23 பேர் சொன்ன விஷயங்களை இவருடைய காலகட்டத்தில் அதை அவர் பின்பற்றி அதில் இருக்கும் உண்மைகளை, நல்லதை மக்களுக்கு புரியும்படி போதித்தார். இவருக்கு பிறகு யாருமே தீர்த்தங்கரர் ஆகவில்லை. அதனால்தான் இவர் கடைசி தீர்த்தங்கரர் என்று சமண மதத்தில் சொல்லப்படுகிறார். தீர்த்தங்கரர் என்றால் சமண சமயத்தின்படி ஞான நிலையை அடைந்த மனிதர்கள் ஆவார்கள். பிறவி பெருங்கடலை கடந்த ஞானி என்பது பொருள். தமிழில் இவர்களை அருகன் என்பார்கள். அருகன் என்றால் கருத்துக்களால் நம் அருகில் இருப்பவர் என்று பொருள். ஞானமடைந்தவர்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும், அல்லது சில விஷயங்களை பார்த்து அவர்கள் மனம் நொந்து போயிருப்பார்கள். மக்களுடைய துன்பத்திற்கு என்ன காரணம் என்ற மிகப்பெரிய கேள்வியின் பதிலை தேடப் போய்தான் புத்தர் உருவானார். அதே போல் மகாவீரருடைய வாழ்விலும் சிலவற்றை அவர் பார்த்தார். வேதங்கள் வழியாக மக்களிடையே ஒரு சிலர் அதிகாரத்தை செலுத்தி வந்தார்கள். மேலும் வேத சடங்குகள் என்று சொல்லி பல்வேறு உயிர்களை கொன்றார்கள். அதாவது இன்று யாகம் செய்யும் பொழுது மரக்குச்சிகளை போட்டு நெய்யை ஊற்றி நெருப்பை உருவாக்குவார்கள். ஆனால் அந்த காலத்தில் இதே யாகம் பல்வேறு உயிர்களை யாக குண்டத்தில் நெருப்பில் போடுவார்கள். இதில் குதிரைகள் கூட அடங்கும். ஏன் இவ்வாறு செய்கிறார்கள்? ஏன் உயிர்களை கொல்ல வேண்டும்? இதற்கான காரணம் என்ன? பிறப்பு இறப்பு என்கின்ற இந்த சுழற்சியை வைத்துதானே இவர்கள் இது போல செய்கிறார்கள். இதையும் தாண்டி ஏதாவது ஒன்று இருக்குமா என்கின்ற அந்த சுய தேடல் அவரை இவருக்கு முன்னால் இருந்த 23 தீர்த்தங்கர்கள் போதித்த விஷயங்களை தேட வைத்தது. நீண்ட தேடலுக்கு பிறகு அவர்களுடைய கருத்தோடு இவருடைய கருத்தையும் வலுவாக சேர்த்து மக்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். அவ்வாறான போதனைகள் தான் சமண மதத்தை பின்பற்றுபவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் சொன்னார். அவ்வாறு சமண மதத்தில் மகாவீரர் சொன்ன கருத்துக்கள் என்ன? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். கடவுள் என்று யாரும் இல்லை என்கின்ற ஒரு பொதுவான கருத்தை முதலில் வைக்கிறார். இப்படி கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டால் எப்படி அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? ஆகவே அதற்கு மாற்றாக அவர்களுக்கு அறிவின் வழியாக ஒரு விஷயத்தை அவர் புரிய வைக்க முயற்சி செய்து 5 பெரும் விரதங்களை உள்ளடக்கிய 5 அடிப்படை கொள்கைகளை அவர் முன்வைத்தார். அதன் கூடவே மற்றொரு முக்கிய திரிரத்னா என்று அழைக்கப்படும் 3 ரத்தின கோட்பாடுகளையும் முன்வைத்தார். அவை என்னென்ன? அதை தெரிந்து கொள்வோம். சமண மதத்தின் நெறிமுறை கட்டமைப்பின் அடித்தளமாக விளங்குவது 5 பெரும் விரதங்கள். இவை துறவிகளுக்கும் இல்லறத்தாருக்கும் வழிகாட்டும் அடிப்படை நெறிமுறைகளாக அமைகிறது. முதலில் அகிம்சை. எந்த உயிரினத்தையும் மனதாலோ வாக்காலோ அல்லது செயலாலோ காயப்படுத்தாமல் இருப்பது. இந்த அகிம்சை சமண மதத்தின் மிக முக்கியமான கொள்கையாகும். இது வெறுமனே வன்முறையை தவிர்ப்பது மட்டும் இல்லாமல் எல்லா உயிரினத்திடமும் அன்பு மற்றும் கருணை காட்டுவதை உள்ளடக்கியது. சமணர்கள் நம்புவது என்னவென்றால் எல்லா உயிரினங்களும் உணர்வுள்ளவை, அவற்றிற்கு வலி உணர்வு உண்டு, மேலும் அவை வாழ விரும்புகிறது. எனவே அனைத்து உயிரினத்தையும் கவனத்தோடு நடத்த வேண்டியது அவசியமாகிறது என்கிறார். சமண துறவிகள் தற்செயலாக கூட சிறு உயிரினங்களை காயப்படுத்தாமல் இருக்க மிகவும் கவனமாக நடக்கிறார்கள். தண்ணீரை வடிகட்டுகிறார்கள் மற்றும் சில நேரங்களில் முகக்கவசம் அணிகிறார்கள்.
எந்த வழியிலும் அவர்கள் எந்த உயிரினத்தையும் துன்பப்படுத்தக்கூடாது என்பதற்காக இல்லறத்தாளர்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் அகிம்சையை பின்பற்ற பெரும்பாலும் சைவ உணவு முறையை கடைபிடிக்கிறார்கள். மேலும் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் தொழில்களை தவிர்க்கிறார்கள். அடுத்து இரண்டாவது சத்யா, தீங்கு விளைவிக்காத உண்மையை மட்டும் பேசுவது. சத்யா என்பது வெறும் பொய் சொல்லாமல் இருப்பது மட்டும் கிடையாது, தீங்கு விளைவிக்காத வகையில் உண்மையை பேசுவதாகும். சமண தத்துவத்தின்படி உண்மை கடுமையாக இருந்தால் அதை குறிப்பிடுவதற்கான மென்மையான வழிகளை கண்டறிய வேண்டும் அல்லது மௌனமாக இருக்க வேண்டும். சமணர்கள் அவதூறு, புறம் பேசுதல் மற்றும் கடுமையான விமர்சனங்களை தவிர்க்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் அகிம்சையோடு இணைந்த சத்யாவின் கோட்பாட்டின்படி எப்பொழுதும் இனிமையான மொழியை பயன்படுத்த வேண்டும். அடுத்து மூன்றாவது அஸ்தேயம், அதாவது கொடுக்கப்படாத எதையும் எடுக்காமல் இருப்பது மற்றும் திருடாமல் இருப்பது. அஸ்தேயம் என்பது திருட்டை தவிர்ப்பது மட்டுமில்லாமல் பிறருடைய உடைமைகள் மீதான மரியாதையும் குறிக்கிறது. இது பிறருடைய அறிவு சொத்துரிமை களவாடுதல், வரி ஏய்ப்பு, அனுமதியின்றி பொருட்களை எடுத்தல் போன்றவற்றை உள்ளடக்கி இருக்கிறது. சமணர்கள் வேண்டப்படாத பொருட்களை எடுக்காமலும் அடுத்தவருடைய உடைமைகளுக்கு மதிப்பளித்தும் தங்கள் வணிக நடவடிக்கைகளிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நேர்மையோடு செயல்பட இந்த விஷயம் சொல்கிறது. நான்காவது பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் என்பது புலனின்ப கட்டுப்பாடுகளை குறிக்கிறது. துறவிகளுக்கு இது முழுமையான பிரம்மச்சரியம். ஆனால் இல்லறத்தாருக்கு இது திருமண உறவில் விசுவாசமாக இருப்பதை குறிக்கிறது. இந்த விரதத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் புலன் இன்பங்களுடைய தீவிர ஈடுபாடு, காம உணர்ச்சி ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடையாக அமையும் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது. ஆகவே சமண துறவிகள் அனைத்து புலன் இன்பங்களையும் துறக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் சமண மதத்தை பின்பற்றும் இல்லறத்தார்கள், கணவன் மனைவிகள், திருமணமான ஆண் பெண்கள் திருமண உறவில் இருந்தாலும் ஆன்மீக வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று இந்த விரதம் குறிப்பிடுகிறது. அடுத்த ஐந்தாவதாக அபரிக்கிரதம், உடைமைகளில் பற்று இல்லாமல் இருப்பது. பொருட்கள் மீதான பற்றையும் ஆசையையும் குறைப்பதை அபரிக்கிரதம் குறிக்கிறது. இது தேவையற்ற பொருட்களை சேகரிப்பதை தவிர்ப்பது, பொருட்களுக்கு அதிக மதிப்பளிக்காமல் இருப்பது மற்றும் எளிமையான வாழ்க்கையை ஊக்குவிக்க வேண்டும் என்பவற்றை இது உள்ளடக்கியிருக்கிறது. சமண துறவிகள் மிக குறைந்த உடைமைகளுடைய வாழ்கிறார்கள். சில சமயங்களில் ஆடை அணிவதையும் துறக்கிறார்கள். இவர்களை திகம்பர பிரிவு என்று சொல்வார்கள். மேலும் சமண மதத்தில் இருக்கும் இல்லறத்தார்கள் எளிய வாழ்க்கையை வாழவும், லாபத்திற்காக மட்டும் செயல்படாமல் இருக்கவும், தேவையற்ற பொருட்களை தானம் செய்யவும் இந்த ஐந்தாவது விரதம் சொல்கிறது. ஆக இந்த 5 விரதங்களும் மிக முக்கியமானது. அடுத்து சமண மதத்தின் மற்றொரு முக்கிய கோட்பாடு 3 ரத்தினங்கள் அல்லது திரிரத்ன ஆகும். இவை மோட்சத்தை அல்லது விடுதலையை அடைவதற்கான பாதையை குறிக்கிறது. முதலாவது சம்யக் தர்ஷன், அதாவது சரியான நம்பிக்கை. சமண தத்துவத்தின் மீதான உண்மையான நம்பிக்கை இது குறிக்கிறது. 24 தீர்த்தங்களுடைய போதனைகளை ஏற்றுக்கொள்வது, மேலும் ஆன்மாவின் உண்மையான இயல்பை புரிந்து கொள்வது மற்றும் சமண மதத்தின் அடிப்படை கொள்கைகளை நம்புவது ஆகியவற்றை இது உள்ளடக்கியது. சரியான நம்பிக்கை இல்லாமல் ஒருவர் ஆன்மீக பாதையில் முன்னேற முடியாது என்று சமணர்கள் நம்புகிறார்கள். ஆகவே இந்த சம்யக் தர்ஷன் ஆன்மீக முன்னேற்றத்தில் முதல் படியாகும். அடுத்து இரண்டாவது சம்யக் ஞானம், அதாவது சரியான அறிவு. ஆன்மா மற்றும் பிரபஞ்சம் பற்றிய சரியான புரிதலை இது பெறுவதாகும். இது சமண ஆகமங்களை கற்பது, தத்துவங்களை புரிந்து கொள்வது மற்றும் ஆன்மீக பாதையில் முன்னேறுவதற்கான அறிவை பெறுவது ஆகியவை உள்ளடக்கியது. சரியான அறிவு இல்லாமல் ஒருவரால் சரியான செயல்களை மேற்கொள்ள முடியாது. ஆகவே சம்யக் ஞானம் ஆன்மீக வளர்ச்சிக்கு அத்தியாவசியமாக சமணர்கள் கருதுகிறார்கள். அடுத்து மூன்றாவது சம்யக் சரித்ரா, அதாவது சரியான நடத்தை. முன்பு சொன்ன 5 விரதங்களையும் மற்ற நெறிமுறைகளையும் கடைபிடிப்பதை இது குறிக்கிறது. இது சரியான நம்பிக்கை மற்றும் சரியான அறிவை செயல்படுத்துவதாகும். இது உண்மையில் கர்மாவை அழித்து ஆன்மாவை விடுவிக்கிறது என்று நம்புகிறார்கள். சரியான நம்பிக்கையும் சரியான அறிவும் இருந்தாலும் சரியான நடத்தை இல்லாமல் மோட்சத்தை அடைய முடியாது என்கிறார்கள். ஆக நான் முன்பு கூறிய 5 விஷயங்களும் இந்த 3ம் சமண மதத்தில் மிக மிக முக்கியமானது. அதனால்தான் சமண மத கொடியில் கூட முன்பு சொன்ன 5 விஷயங்கள் 5 வண்ணங்களாக, பிறகு சொன்ன 3 விஷயங்களை குறிப்பதற்கு 3 புள்ளிகள் இருக்கிறது. கூடவே ஒரு புள்ளியும் பிற நிலவும் சஸ்திக்கும் இருக்கிறது. கொடியில் இருக்கின்ற சிவப்பு ஹரிகந்தர்களை, அதாவது கர்மாவை வெற்றி கொண்டு முழுமையான அறிவு மற்றும் தெளிவை பெற்றவர்கள் மற்றும் அகிம்சையை குறிக்கிறது. வெள்ளை சத்யாவையும் விடுதலை பெற்ற ஆன்மாக்களையும் குறிக்கிறது. அடுத்து மஞ்சள் திருடாமையையும் ஆசிரியர்களையும் குறிக்கிறது. அடுத்து வெளிர் நிறம் பிரம்மச்சரியத்தையும்
போதகர்களையும் குறிக்கிறது. அடுத்து கருப்பு சாதுக்களையும் பச்சன்மையும் குறிக்கிறது. அதேபோல் சமண சின்னத்தில் கொடியில் காணப்படும் 3 புள்ளிகள் சரியான நம்பிக்கை, சரியான அறிவு, சரியான நடத்தை குறிக்கிறது. பிறைநிலவு ஆன்மா மோட்சத்தை நோக்கி முன்னேறும் 14 ஆன்மீக நிலைகளை காட்டுகிறது. மேலே உள்ள புள்ளி சித்தசிலா எனப்படும் முற்றி பெற்ற ஆன்மாக்கள் வசிக்கும் இடத்தை அடையாளப்படுத்துகிறது. அடுத்த நடுவே உள்ள ஸ்வஸ்திகா இது சமண மதத்தின் முக்கியமான குறியீடுகளில் ஒன்று. இது பொதுவாக 4 திசைகளை குறிக்கிறது. சமண தத்துவத்தில் ஸ்வஸ்திகா பிரபஞ்சத்தின் 4 நிலைகளான மனிதர்கள், தெய்வங்கள், நரகவாசிகள் மற்றும் விலங்குகள் ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. பொதுவாக இது நல்வாழ்வு என்று பொருள் தருகிறது. சமணத்தில் ஸ்வஸ்திகாவின் 4 கைகள் 4 நிலைகள் குறிப்பதோடு அறம், அறமற்றது, வெளி, நேரம் ஆகிய பிரபஞ்சத்தின் 4 அம்சங்களையும் குறிக்கிறது. இது பிரபஞ்சத்தின் இயக்கம் மற்றும் மாற்றத்தையும் உணர்த்துகிறது. சமண கோவில்களிலும் வீடுகளிலும் ஸ்வஸ்திக் அதிர்ஷ்டம் மற்றும் நல்வாழ்வின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. சில சமயங்களில் மஞ்சள் பொடி அல்லது அரிசி மாவால் ஸ்வஸ்திக் கோலமிடுவதும் உண்டு. இந்த ஸ்வஸ்திகா சமண மதத்தில் மட்டும் இல்லாமல் இந்து மதம், பௌத்த மதம் போன்ற இந்திய மதங்களிலும் புனித சின்னமாக கருதப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு மதத்திலும் அதன் பொருள் சற்று வேறுபடுகிறது. இவைதான் சமண மத கொடியில் இருக்கும் அர்த்தம். இதை தவிர சமண மதத்தில் தனித்துவமான அம்சங்களில் அநேகந்தவாதம் மற்றும் ஸ்காயாதவாதம் என்ற விஷயங்களை மகாவீரர் தத்துவமாக உள்ளடக்கியிருக்கிறார். அநேகந்தவாதம் என்பது எல்லா விஷயங்களுக்கும் பல பக்கங்கள் உண்டு என்ற கருத்தாகும். ஒரு விஷயத்தை பற்றிய முழு உண்மையை அறிய நாம் அதை பல கோணங்களில் பார்க்க வேண்டும் என்பது. அடுத்து ஷாதவாதம் என்பது ஒவ்வொரு கூற்றும் நிபந்தனையுடன் கூடியது என்பதை உணர்த்துகிறது. எந்த கூற்றும் எல்லா சூழ்நிலையிலும் 100% சரியானது அல்ல என்று சொல்கிறது. ஆக அநேகந்தவாதமும் மற்றும் ஷாதவாதம் ஒன்றுக்கொன்று துணை புரியும் கருத்துக்களாகும். உண்மைக்கு பல பக்கங்கள் உண்டு என்று சொல்வது அநேகந்தவாதம். ஒவ்வொரு பக்கமும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் மட்டுமே சரியானது என்கிறது ஷாதவாதம். இவ்விரண்டும் சேர்ந்து உண்மையை முழுமையாக புரிந்து கொள்ள ஒரு பன்முகப்பட்ட மற்றும் சகிப்புத்தன்மையுள்ள அணுகுமுறையை வழங்குகிறது. இவ்வாறு பல்வேறு கருத்துக்களோடு தான் மகாவீரர் தன் பயணத்தை ஆரம்பித்தார். மகாவீரர் 23வது தீர்த்தங்கரரான பார்சுவநாதருடைய போதனைகளை அடிப்படையாக கொண்டு சமண மதத்தை மறுசீரமைத்தார். பார்சுவநாதர் 4 விரதங்களை மட்டுமே வலியுறுத்தியிருந்தார். அதாவது அஹிம்சை, சத்யா, அஸ்தேயம், அபரிக்கிரதம். மகாவீரர் 5வது விரதமாக பிரம்மச்சரியத்தை சேர்த்தார். மேலும் அநேகந்தவாதம், ஷாதவாதம் போன்ற கோட்பாடுகளை தெளிவாக வரையறுத்து சமண தத்துவத்தை திட்டவட்டமாக விளக்கினார். மேலும் சரியான நம்பிக்கை, சரியான அறிவு, சரியான நடத்தை என்ற 3 ரத்தின கருத்துக்களை வலியுறுத்தி மோட்சத்திற்கான தெளிவான பாதையை வகுத்தார். மேலும் மகாவீரர் சமண சமூகத்தை 4 பிரிவுகளாக அமைத்தார். ஆண் துறவிகளை சாதுக்கள் என்றும், பெண் துறவிகளை சத்விகள் என்றும், இல்லற ஆண்களை சிராவர்கள் என்றும், இல்லற பெண்களை சிராவகிகள் என்றும் அழைத்தார். இந்த 4 பிரிவுகள் மூலம் சமண மதத்தின் கட்டமைப்பை வலுப்படுத்தி மத போதனைகளை பரப்புவதற்கும் பாதுகாப்பதற்கும் உதவினார். மகாவீரர் இந்தியாவின் பல பகுதிகளுக்கு பாத யாத்திரை செய்து சாதாரண மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் போதனைகளை வழங்கினார். இது மட்டுமல்ல, பல்வேறு சமூக சீர்திருத்தங்களையும் மகாவீரர் செய்திருக்கிறார். மகாவீரர் வர்ணாசிரம முறையை எதிர்த்து அனைத்து ஜாதியினரும் சமண மதத்தை பின்பற்ற அனுமதித்தார். அனைத்து மனிதர்களும் சமம் என்ற கருத்தை வலியுறுத்தினார். சமணத்தில் ஜாதி ஏற்றத்தாழ்வே கிடையாது, ஜாதிகளே கிடையாது. மேலும் வேதகால சடங்குகள் மற்றும் விலங்கு பலிகளை கடுமையாக எதிர்த்தார். இது இந்தியாவில் விலங்கு பலிகள் குறைவதற்கு வழிவகுத்தது. அடுத்த பொருளாதார நெறிமுறைகள். வணிகத்தில் நேர்மை, உண்மை மற்றும் அறநெறியை கடைபிடிக்க வலியுறுத்தினார். குறைந்த நுகர்வு, தேவைக்கு மேல் சேகரிக்காமல் இருப்பது, எளிய வாழ்க்கை ஆகிய கொள்கையை ஊக்குவித்தார். வளங்களை விவேகமாக பயன்படுத்தி வீணாக்காமல் இருப்பதை வலியுறுத்தினார். மேலும் அகிம்சையின் கோட்பாட்டின் மூலம் அனைத்து உயிரினங்களையும் மதிக்கும் பண்பை வளர்த்தார். நீர், காற்று, மண் ஆகியவற்றில் நுண்ணுயிர்கள் வாழ்வதாக போதித்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் மனப்பான்மையை ஊக்குவித்தார். சமண மதத்தின் அகிம்சை கோட்பாடு இயற்கையோடு இணைந்து வாழ்வதை வலியுறுத்தியது. மகாவீரருடைய போதனைகள் பல அரசர்களை ஈர்த்தது. குறிப்பாக சந்திரகுப்த மௌரியர் போன்ற மன்னர்கள் சமண மதத்தை ஆதரித்தார்கள். அகிம்சை மற்றும் சத்தியத்தின் அடிப்படையிலான அரசியல் அமைப்புக்கான அடித்தளத்தை வழங்கினார் மகாவீரர். மகாவீரருடைய இந்த சாதனைகள் வெறும் மத ரீதியானது மட்டுமல்ல, சமூக, பொருளாதார, சுற்றுச்சூழல் மற்றும் தத்துவ ரீதியிலும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவரது போதனைகள் இன்றும் சமணர்களுடைய வாழ்க்கை முறையில் பெரும் செல்வாக்கு செலுத்துகிறது. மேலும் ஆன்மீக தடலுக்கான ஒரு வழிகாட்டியாகவும் திகழ்கிறது.
கர்மா குறித்த மகாவீருடைய பார்வை மிகவும் நுட்பமானது. அவர் கடவுளை படைப்பாளர் அல்லது கட்டுப்படுத்துபவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே சமயம் கர்மாவின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார். சுய முயற்சி மற்றும் கர்ம விளைவுகள் இரண்டும் மனிதருடைய வாழ்வில் முக்கிய பங்காற்றுகிறது என்று சொன்னார். மனிதன் அவனுடைய கர்மத்துடைய விளைவுகளை அனுபவிக்க கட்டாயப்படுத்தப்படுகிறான். ஆனால் அவன் அவற்றின் போக்கை மாற்றும் சுதந்திரமும் பெற்றிருக்கிறான் என்பதே அவரது தத்துவத்தின் சாரம். மகாவீரருக்கு முன்னால் இருந்த 23 தீர்த்தங்கர்களுக்கும் ஒவ்வொரு விலங்குகள் சின்னமாக இருக்கும். சமணர்கள் சிலைகள் பொதுவாக அனைத்தும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனால் அதில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது எப்படி என்றால், அந்த சிலைக்கு கீழே இருக்கும் விலங்கின் உருவத்தை வைத்துதான் அவர் யார் என்று புரிந்து கொள்ள முடியும். அப்படியாகத்தான் மகாவீரருக்கு கீழே சிங்கத்தின் சிலை சின்னமாக இருக்கும். மகாவீரர் பொதுவாக தியான நிலையில் சிங்கத்தின் மீது அமர்ந்திருப்பதாக அல்லது சிங்கத்தின் கீழ் இருப்பதாக சித்தரிக்கப்படுகிறார். இந்த சின்னம் அவருடைய துணிச்சல், அஞ்சாமை மற்றும் ஆன்மீக வலிமையை குறிக்கிறது. மகாவீரர் தனது 72வது வயதில், அதாவது கிமு 527 பீகாரில் உள்ள பாவாபுரி எனும் இடத்தில் நிர்வாணம் அடைந்தார். நிர்வாணம் என்ற சொல் அணைந்து போதல் அல்லது வெளியேறுதல் என்று பொருள்படும். இது ஆன்மாவின் முழுமையான விடுதலையை குறிக்கிறது. இதற்கு பிறகு அவருக்கு பிறப்பே கிடையாது என்று அர்த்தம். இது சமண மதத்தில் கர்மாவிலிருந்து முழுமையான விடுதலை என்று பொருள்படுகிறது. பாவாபுரி என்ற இடம் இன்றும் சமணர்களுக்கு ஒரு முக்கிய புனித யாத்திரை தலமாக இருக்கிறது. இங்கு மகாவீரர் தனது இறுதி உபதேசங்களை வழங்கி நிர்வாணம் அடைந்ததாக நம்பப்படுகிறது. மகாவீரருடைய நிர்வாண தினம் சமணர்களால் தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது. இந்துக்களுடைய தீபாவளி கொண்டாட்டத்தில் இருந்து இது வேறுபடுகிறது. சமணர்கள் இந்த நாளை மகாவீர் நிர்வாண தினம் அல்லது deeptalks.in என்கின்ற சமண தீபாவளியின் பொழுது மகாவீரருடைய கடைசி உபதேசங்களை வாசித்து தியானம் செய்கிறார்கள். மேலும் சங்கங்களில் கூடி மகாவீரருடைய போதனைகளை பற்றி விவாதிக்கிறார்கள். சமணகால கோட்பாட்டின்படி காலம் ஒரு சக்கரம் போல சொல்கிறது. இந்த சக்கரம் 2 பெரும் காலகட்டமாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று உச்சர்பிணி, அதாவது முன்னேற்ற காலம், தீமையிலிருந்து நன்மைக்கு. இரண்டாவது அவசர்பிணி, பின்னடைவு காலம், அதாவது நன்மையிலிருந்து தீமைக்கு. ஒவ்வொரு காலகட்டமும் 6 யுகங்களாக பிரிக்கப்படுகிறது. தற்போது நாம் அவசர்பிணி காலத்தில் 5வது யுகத்தில் இருப்பதாக சமணர்கள் நம்புகிறார்கள். மகாவீரர் தற்போதைய அவசர்பிணி சுழற்சியில் கடைசி தீர்த்தங்கரர் ஆவார். சமண மத கோட்பாட்டின்படி ஒரு சுழற்சியில் 24 தீர்த்தங்கரர்கள் தோன்றுவார்கள். அடுத்த தீர்த்தங்கரர் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த உச்சர்பிணி காலத்தில் தான் தோன்றுவார். இறுதியாக எந்த ஒரு மதமும் வன்முறையையும் தீமையையும் கற்றுத்தரவில்லை. அதனுடைய ஆழ்ந்த கருத்துக்கள் மனித வாழ்விற்கு தேவையானதாக இருக்கிறது. நான் இந்த மதத்தை பின்பற்றுகிறேன் என்று பெருமையாக சொல்லும் ஒரு நபர் அந்த மதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் எந்த விஷயத்தையும் பின்பற்றாமல் நான் என் மதத்திற்கு உண்மையாக இருக்கிறேன் என்று சொல்வது அந்த மதத்தை இழிவுபடுத்துவதற்கு சமமாகும். ஆக நாம் ஒரு விஷயத்தை பின்பற்றுகிறோம் என்றால், ஒரு மதத்தை பின்பற்றுகிறோம் என்றால், அதில் சொல்லப்பட்டிருக்கும் உண்மையான கருத்துக்களை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். இது போல பல வரலாற்றை தெரிந்து கொள்ள நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். பல சுவாரஸ்யமான விஷயங்களை செய்தியாக படிக்க deeptalks.in என்கின்ற இணையதளத்தை பாருங்கள். மேலும் பல கதைகளை ஆடியோ புக்காக கேட்க டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலை பாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.